மாணவர்களுக்கு ஐஸ் போதைப் பொருளை விநியோகித்த 2 கைது. பஸ்களில் அதிகளவு பணம் வசூலிக்கும் நேர அட்டவணையாளர்கள். விடைத்தாள் திருத்தும் பணிகள் அடுத்த வாரம் ஆரம்பம். மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவும் அபாயம். இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 59 பேர் பலி. நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த சந்தேக நபர்கள் 2 ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளிக்கிழமை இரவு கல்முனை விசேட அதிரடி படையினர் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது செய்துள்ளனர். கல்முனை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது 20 மற்றும் 19 வயதுடைய மருதமுனை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் வசமிருந்த மொத்தமாக 2460 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த கைது நடவடிக்கையானது கல்முனை விசேட அதிரடிப்படை முகாம் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் RADCS ரத்நாயக்கவின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கைதான சந்தேக நபர்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் பஸ்களின் நேர அட்டவணை தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்க மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. நேர அட்டவணையாளர்களுக்கும் மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அதன் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தனியார் பஸ்களின் நேர அட்டவணையாளர்கள் அதிக தொகையை பெறுவதாக பஸ் சங்கங்கள் விசனம் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் பஸ் தொழிற்சங்கங்கள் மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு பல தடவைகள் முறைப்பாடு செய்தும் கடந்த சில வருடங்களாக உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. குறுகிய தூர பஸ்களின் நேர அட்டவணையாளர்களுக்கு நாளொன்றுக்கு 500 ரூபாய் வழங்க வேண்டும். தொலைதூர சேவை பஸ் ஒன்றின் மூலம் நாளாந்தம் 1000 ரூபாய் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு நேர அட்டவணையாளரின் நாளாந்த வருமானம் 7000 முதல் 10,000 வரை உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கம் எரிபொருள் விலையை அதிகரித்தவுடன் நேர அட்டவணையாளர்களுக்கு மேலதிக பணத்தை வழங்க வேண்டியிருப்பதால் பஸ் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என பல பஸ் சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு எதிர்வரும் 8ஆம் திகதி முதல் 12ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது பரீட்சை திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் தரம் 5 புலமை பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கசிந்த 3 கேள்விகளுக்கு இலவச புள்ளிகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு முன்னதாக 3 கேள்விகள் கசிந்ததாக எழுந்த சர்ச்சைக்கு பதிலளிக்கும் வகையில் பரீட்சை ஆணையாளர் நாயகம் JMC அமித் ஜெயசுந்தரவினால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு கடந்த 31ஆம் திகதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வியாண்டின் தொடக்கத்தில் மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவும் சாத்தியம் குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். லேடி ரிச்வே வைத்தியசாலையின் குழந்தைகளுக்கான சுவாச நோய்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சன்னடி சில்வா கூறுகையில், பல்வேறு வைரஸ் சுவாச நோய்கள் பாடசாலைகளிடையே பரவக்கூடும். மாணவர்களின் ஆரோக்கியத்தில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அதிகாரிகள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவாச நோய்களின் அபாயத்தை குறைக்க தடுப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்தவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் திகதி கன்றுக்குட்டியுடன் பிரதமர் மோடி வெளியிட்ட புகைப்படம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இது தனிப்பட்ட நபரின் தகவல்கள் என்று பிரதமர் அலுவலகம் பதிலளிக்க மறுத்துவிட்டது.
பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வளர்க்கப்பட்டு வரும் பசுமாடு ஒன்று புதிதாக கன்று ஈன்றிருப்பதாகவும் அதற்கு தீபஜோதி என பிரதமர் நரேந்திர மோடி பெயரிட்டுள்ளதாகவும் அழகிய படங்கள் வெளியிடப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கன்றுக்குட்டியுடன் இருக்கும் புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார். இந்த நிலையில் சித்தார்த் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பிரதமர் அலுவலகத்திற்கு இது தொடர்பான சில கேள்விகளை கேட்டிருந்தார். அதாவது, ஆந்திரா மாநிலம் ராயலசீமாவை பூர்வீகமாக கொண்ட பங்கனூர் இனத்தை சேர்ந்த ஒரு கன்றுக்குட்டியின் புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார். இந்த இளம் பசுமாடுகள் எங்கிருந்து, எத்தனை மாடுகள் எப்படி பிரதமர் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டன? ராயலசீமாவிலிருந்து எந்தவிதமான வாகனத்தில் இந்த மாடுகள் தில்லி வரை அழைத்து வரப்பட்டன? பசுமாடுகளை வாங்கியது, அவற்றிற்கான போக்குவரத்து மற்றும் கால்நடை மருத்துவர்களின் செலவு என்பன எவ்வளவு என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கும் பதிலில் தங்களால் கோரப்படும் தகவல் தனிநபரின் தனிப்பட்ட தகவலாக உள்ளது. இந்த அலுவலகம் வைத்திருக்கும் தரவுகளின் பட்டியலில் இந்த தகவல் இடம்பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேள்வி எழுப்பியவர் தன்னுடைய கேள்வி மற்றும் பிரதமர் அலுவலக பதிலை மேற்கோள் காட்டி, தனிப்பட்ட தகவல் என்றால் ஏன் பொதுவெளியில் பிரதமர் அலுவலகம் பகிர வேண்டும்? நீங்கள் எதை வேண்டுமானாலும் பொதுவெளியில் வெளியிடுவீர்கள், கேட்டால் பிரதமரின் தனிப்பட்ட விவகாரம் என்பீர்கள் என்று பதிவிட்டுள்ளார். இந்த கேள்வியும் பிரதமர் அலுவலக பதிலும் சமூக வலைத்தளங்களில் தற்போது பிரபலமாகி வருகின்றது. காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய 4 தாக்குதல்களில் 59 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கடந்த 24 மணி நேரத்தில் காசா பகுதிகளில் குடும்பங்களை குறிவைத்து 4 தாக்குதல்களில் 59 பலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர். மேலும் 273 பேர் காயமடைந்துள்ளனர். காசாவில் உள்ள மருத்துவ ஆதாரங்களின்படி பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இன்னும் அழிக்கப்பட்ட கட்டிடங்களின் இடுபாடுகளில் சிக்கியுள்ளதாக வெளியாகியுள்ளன. இடைவிடாத இஸ்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக மருத்துவர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் அவர்களை அடைய முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரின் 7 மாகாணங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டு மோதல்கள் மற்றும் ஆயுதமேந்திய கும்பல்களின் தாக்குதலுக்கு எதிராக அந்நாட்டு இராணுவமும் காவல்துறையும் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முதல் அடுத்த 60 நாட்களுக்கு 7 மாகாணங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் அவசர நிலை பிரகடனம் செய்வதாக ஈக்வடார் அதிபர் டேனியல் நோபோவா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், அந்நாட்டில் பெருகி வரும் குற்றங்களும் ஆயுதமேந்திய கும்பல்களின் தாக்குதலும் தான் இந்த அவசர நிலைக்கு முக்கிய காரணம் என்றும், சட்டம் ஒழுங்கை சீராக்க இராணுவமும் காவல்துறையும் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1967 இலங்கை வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் என பெயர் மாற்றம் பெற்றது. 1970 சீனாவில் யுவான் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 15,000 பேர் வரை உயிரிழந்தனர். 26,000 பேர் காயமடைந்தனர். 2000 இலங்கையில் தமிழ் அரசியல் தலைவர் குமார் பொன்னம்பலம் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டார். 2007 கொழும்பிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் நிட்டம்புவ என்ற இடத்தில் இடம்பெற்ற பேருந்து குண்டுவெடிப்பில் 6 பொதுமக்கள் கொல்லப்பட்டு 50 பேர் வரை காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.